ஓம் சக்தி. சிலையும் நானும். மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஓர் உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான். ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது. சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள்? அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியே சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன். அன்னையின் அருள்வாக்கு. அருள்வாக்கு என்ற பாத்திரம். என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.